ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்டில் கரெக்டாக டைட்டில் போட்டு நான் வச்சுருப்பேன். இன்னும் நெறைய ரெசிபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் சார்ட் அவுட் பண்ணவே இல்ல. யாராவது பார்க்கும்போது அத சேவ் பண்ணுறதுக்கு மறந்திருப்பாங்க. நானும் சொல்லுவேன், "ஒண்ணு நீங்க வந்து அது ஃப்யூச்சர் யூஸ்க்கு தேவைப்படும்னு நெனச்சீங்கன்னா, அந்த வீடியோவ சேவ் பண்ணிக்கோங்க" அப்படின்னு. எல்லாருக்குமே அது வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நெசசிட்டி இல்ல இல்லைங்களா? அத மிஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமா அத போய் தேடுறப்ப கிடைக்காது. என்கிட்ட கேட்பாங்க. நானே போய் தேடிக்கிட்டு இருப்பேன். ஆமால்ல, அது நம்ம போஸ்ட் பண்ணோம்ல, எங்க இருக்கு அப்படின்னு. சரி இந்த வாரம் உட்காந்து அத கரெக்ட்டா நம்ம சார்ட் அவுட் பண்ணி வச்சுருவோம். அட்லீஸ்ட் யாராவது கேட்குறப்பயாவது நம்ம அந்த லிங்க்க ஷேர் பண்ணி விடுறதுக்காவது வேணும் அப்படின்னு, அந்த வேலைய இன்னைக்கு பார்க்குறேன். அதில ஒருத்தவங்க 2 நாளைக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த மஞ்சள் கரை கவுண்டர் டாப்ல பட்டுருச்சுன்னா, அத எப்படி கிளீன் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் பிளேலிஸ்ட்ல இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா, அவங்க என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டாங்க. சரி மறுபடியும் எப்பயாவது மஞ்சள் கரை பட்டுச்சுன்னா, அத நம்ம கிளீன் பண்றப்ப காமிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். சமைக்கிறப்ப மஞ்சள் தூள் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிருந்தேன். அந்த பாத்திரத்தோட மூடி எடுத்து இப்படின்னு கீழ தாங்க வச்சேன். அந்த மூடியிலிருந்து பார்த்தீங்களா, ஒரு லைட்டா ஒரு கரை உங்களுக்கு தெரியுது. என்னோடது குவார்ட்ஸ் கவுண்டர் டாப். இல்ல மார்பிள் கவுண்டர் டாப்பா இருந்தா கூட சரி, எதுவா இருந்தாலும் அந்த கரை போகறதுக்கு 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமா பாத்திரம் கழுவுற லிக்விட். நான் டான் எடுத்திருக்கேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாரி கலந்துட்டு, இத ஒரு பழைய டூத் பிரஷ்ல போட்டு நான் ஸ்க்ரப் பண்றேன். ரொம்பலாம் ப்ரெஷர் குடுக்கணும்னே இல்லங்க. லைட்டா வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாவே அது பளிச்சுன்னு வந்துரும். குவார்ட்ஸு, மார்பிள் இல்ல வேற எந்த கல்லு கவுண்டர் டாப்பா இருந்தாலும் சரி, அதில வினிகர் மட்டும் யூஸ் பண்ணிறாதீங்க. பேக்கிங் சோடா சேஃப் தான். அதனால அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வினிகரோட அந்த அசிடிக் தன்மைக்கு இந்த கல்லுலலாம் அது பட்டுருச்சுன்னா, அந்த இடத்த அப்படியே வந்துட்டு அரிச்சிட்டு வந்துரும். அதனால வினிகர் மட்டும் யூஸ் பண்ணிறாதீங்க. ஒரு சிலருக்கு வீடியோல அந்த இடத்துல கரை இருந்திருக்கு அப்படிங்கிற மாரியே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா சின்னதா தான் இருந்தது. அதனால மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி மஞ்சள் கரை விழுந்துருச்சுன்னா, நம்ம இம்மீடியட்டா ஒரு துணிய வச்சு தொடப்போம். இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிருவோம். இந்த கல்லோட தன்மைக்கு அது என்ன ஆகும்னா, அப்படியே ஸ்டெயின் ஆயிக்கும். அந்த மஞ்சள் கரை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த மாரி பேக்கிங் சோடா கலந்த பேஸ்ட்ட ரெடி பண்ணி, ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரா போயிரும். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?